சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கடாட்சமானார் என்றால் நோக்கி பார்த்தல் என்று அர்த்தம். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். நகைத்தாள் என்றால் சிரித்தல் என்று அர்த்தம். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்தது, பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள். அதாவது ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறான். இதை பார்த்தபோது ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும், அதாவது ஆகாரை, அவள் மகன் இஸ்மவேலை புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட காரியம் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், நீ அவனை அனுப்பிவிடு, அவனிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும். ஆகையால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். அந்த அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆகாரையும் அந்த பிள்ளையும் அழைத்து ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அவன் அனுப்பி விடுகிறான். இங்கே அவர்கள் போகிறார்கள். துருத்தியிலே தண்ணீர் செலவழிந்து போகிறது. தண்ணீர் இல்லை. ஆகையால் மரணம் என்ற பயத்திலே பிள்ளை சாகப் போகிறது என்று சொல்லி பிள்ளையை அவள் ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்து, அது அம்பு எய்கிற தூரம், அவ்வளோ தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுகிறாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையும் அழ இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுபோல அவள் அதை கேட்டவுடனே அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அங்கே ஒரு தண்ணீர் துறவை அவர் பார்க்கிறாள். அங்கு போய் அந்த துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்கிறாள். தேவன் பிள்ளையுடன் இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனாக மாறுகிறான். அவனுக்கு எகிப்து தேசத்திலே ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி கொடுக்கிறாள். இந்த பாரான் வனாந்தரத்தில் அவன் குடியிருக்கிறான். அப்பொழுது எகிப்து தேசத்து பெண்ணை ஆகார் அவனுக்கு ஒரு மணப்பெண்ணை கொண்டு வந்து கொடுக்கிறாள். இப்போ ஆகாரும் எகிப்து தேசத்தால் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அபிமெலேக்கு தன் சேனாபதியாகிய பிகோலையும் அழைத்து கொண்டு ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறார். நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று அவன் அதை உறுதிப்படுத்தி கொண்டு வந்து சொல்லுகிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு தயவு செய்தது போல நீயும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்துக்கும் நீ தயவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு கொடு என்று சொல்லி வந்து ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஒரு பரதேசியா, அந்த தேசாந்தரியாய் அந்த ஊருக்கு வருகிறான். ஆனால் கர்த்தர் அவனை
மிகப்பெரிய சீமானாக மாற்றி விடுகிறார். மிகப்பெரிய வளர்ச்சியை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆகையால் ஒரு ராஜாவே வந்து அவனிடத்துல தயையை கேட்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிப்பார். அப்பொழுது ஆபிரகாம் தன் ஆணையிட்டு கொடுக்கிறார். ஆனாலும் அபிமெலேக்கு அவன் கடிந்து கொள்கிறான். ஒரு தண்ணீர் துறவை அவர்கள் வெட்டின போது அவர்கள் இந்த கேராரூரின் மக்கள் அதை பிடுங்கிக் கொள்கிறார்கள். ஆகையால் அபிமெலேக்கை அவன் கடிந்து கொள்ளும் போது அபிமெலேக் சொல்லுகிறான், இந்த காரியத்தை இதுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பொழுது நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை. யார் அதை செய்தான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றார். இப்பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆடு மாடுகள் எல்லாம் அபிமெலேக்கு கொடுக்கிறார். அப்போ அங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடு மாடுகளை ஒரு காலத்தில் அபிமெலேக்கு ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆனா இப்பொழுது ஆபிரகாம் அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஆடு மாடுகளை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாம் செல்வசீமானாய் மாறி இருக்கிறார். அடுத்து அபிமெலேக்கு முன்பாக ஒரு 7 பெண்ணாட்டு குட்டிகளை அவர் நிறுத்துகிறார். உடனே அபிமெலேக்கு இது எதற்கு அப்படின்னு கேட்கிறார். இந்த துறவை நான் வெட்டினதுக்கு சாட்சியாக அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். அதனால இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை அங்கே உடன்படிக்கையாக கொடுத்ததுனால அந்த இடத்துக்கு பெயர் செபா எனப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பெயர் சபையில் உடன்படிக்கை பண்ணிட்டு அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதி பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போகிறார்கள். இப்போ ஆபிரகாம் பெயர் சபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களில் உள்ள தேவனுக்கு கொள்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான் என்று இந்த அதிகாரம் நிறைவாகிறது. அதாவது தோப்பிலும், அதாவது தோப்பு என்பது மரங்கள் இருந்த இடம், அங்கேயும் தொழுது கொள்கிறார்கள். தோப்பு பின்னாட்களில் நம்ம அதை குறித்து விளக்கமாக பார்க்கோம். சரி, இப்போது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.